பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இந்த நாள்ல கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச நினைக்கிற வார்த்தை அது லூக்கா 1:68 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தம்முடைய ஜனத்தை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனமாகிய உங்களை சந்தித்திருக்கிறார். என்னத்துக்கு சந்தித்திருக்கிறார்? உங்களை மீட்கப்படும்படி. இந்த கார் இருள் உங்களை மூடி இருக்குது இல்லையா? ஒரு இருளான வாழ்க்கை இல்லையா? அதுல இருந்து உங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் இந்த நாளில உங்களை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இருண்ட காலத்துலதான் ஏசப்பா இந்த உலகத்துல ரட்சகராய் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறவராய் பிறந்தார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில எந்த இடத்துல காரிருள் மூடி இருக்குது, எந்த இடத்துல உங்களுக்கு இருள் சூழ்ந்து இருக்குது, என்னோட பாதையெல்லாம் இருளா இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தர் அந்த இடத்துல வெளிச்சமாய் உதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையின் தரத்தை மாற்ற போகிறார். உங்களோட வேலையின் ஸ்தலத்துல கர்த்தர் சந்திக்க போகிறார். உங்க குடும்ப வாழ்க்கையில ஏசப்பா சந்திக்க போகிறார். உங்களோட எந்த சூழ்நிலையில ஏசப்பா உங்களுக்கு வேணும், தேவை என்று சொல்றீங்களோ இந்த இடத்துல ஏசப்பா உங்களை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் ஒரு நெருக்கத்தின் பாதையில அடிமைகளாய் எகிப்தியரால் அடிமைப்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த நெருக்கத்தின் பாதை அவர்களால தாங்க முடியல. எனக்கு ஒரு விடுவு வராதா, எங்களை தேவன் சந்திக்க மாட்டாரான்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். ஏசப்பா அவர்களை மீட்டு கொள்ளும்படி ஒரு மீட்பரை அனுப்பினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏசப்பா அந்த நெருக்கத்தின் பாதையில அவரே உங்களை மீட்டுக் கொள்ள போகிறார். உங்களை சந்திக்க போகிறார். உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற போகிறார். எந்த இடத்துல உங்களுக்கு துக்கமோ, எந்த இடத்துல உங்களுக்கு காரிருளோ, எந்த இடத்துல உங்களுக்கு அவமானமோ, எந்த இடத்துல உங்களுக்கு நிந்தையோ, அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் எழுந்தருள போகிறார். உங்களை மீட்டுக் கொள்ள போகிறார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்காக வயதாயம் கொண்டு எழுந்தருளி உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அந்த காரிருளை மாற்ற போகிறார். எல்லாம் முன்பாக உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு வெளிச்சமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏசப்பா உங்களை சந்தித்திருக்கிறார். அவர் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரை நீங்க துதித்து ஆராதித்து கம்பீரமாய் அவரை சத்தமிட்டு பாடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய காரியத்தை ஏசப்பா செய்வார். பாருங்க, நீங்க ஏசப்பாவோட கையில இருக்கிறீங்க. ஏசப்பாவோட கையில இருந்து உங்களை யாரும் பிடுங்க முடியாது. யாரும் உங்களோட அதிகாரம் இல்லை. ஏன்னா ஏசப்பா கூட இருக்கிறார். பெரிய தேவனை கூட இருக்கிறார். ரட்சிப்பை அடையின ஏசப்பா கூட இருக்கிறார். மீட்பை கொடுத்த ஏசப்பா கூட இருக்கிறார். அவர் இருக்கிறவங்க என்னத்துக்கு பயம், என்னத்துக்கு கலங்குறீங்க? எந்த குறித்தும் கலங்காதீங்க. ஏசப்பாவோட சூழ்நிலையில சந்தித்து இருக்கிறார். இன்றைக்கு உங்க சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்க அற்புதமான தேவன் ஆண்டவரே. உங்களுடைய ஜனமாக இஸ்ரவேலை நீர் சந்தித்திருக்கிறீங்கப்பா. நீர் அவருக்கு ஒரு மீட்பை கட்டளிடுங்க. எல்லா காரிருள் அந்தகார இருள்கள் விலகி போவதாக. அப்பா, சத்ருவின் பிடியிலிருந்து அவர்களை பிடுங்கிக் கொண்டு வாங்க அப்பா. மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. மீட்பை கட்டளிடுவீராக. நீர் அவர்களை சந்தித்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.